இந்த திரு ஆபரணம் சார்த்தப்பட்ட அந்த நிகழ்வு அப்படிங்கிறதே வந்து எவ்வளோ ரம்மியமாக பார்க்கறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து உணர முடிகிறது. அதுக்கு தான் இவ்வளோ லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அங்கே இன்னும் வந்து காத்துட்ருக்காங்க. இப்படி பாருங்க, மகர ஜோதிக்கு போகிற பேட்சு, மகர ஜோதிக்கு போகிறத சென்டிமெண்ட்டாக ஒரு சில குரூப் வச்சுருப்பாங்க. இப்போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ யாத்திரை பண்ணலாம் மகர ஜோதின்னு டிசைட் பண்ணுறோம். அப்போது ஒரு வாட்டி ஜோதியை பார்ப்பாங்க, ஒரு வாட்டி எங்கள் சன்னிதானத்தை நிற்பாங்க அந்த ராஜ அலங்காரம் பார்க்குறதுக்கு. ஏன்னா நீங்கள் ஜோதியை பார்த்துட்டு சைமல்டேனியஸாக ராஜ அலங்காரத்தை பார்க்க முடியாது. ஸோ அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ராஜ அலங்காரம் பார்க்கறதுக்கு சில பேர் அங்கே நிற்பாங்க, சில பேர் ஜோதியை பார்க்கறதுக்கு நிற்பாங்க. மகர ஜோதி வந்து அவங்களுக்கு வந்து சென்டிமெண்ட்டாக என்னென்னா, ஐயப்பன் வந்து இந்த ஜோதியாக நமக்கு காட்சி, இந்த வருஷத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, மகர ஜோதி முடிஞ்சு படி பூஜைக்கு, இப்போது நாங்கள் வந்து நாளைக்கு கிளம்புறோம் யாத்திரைக்கு, சபரி யாத்திரைக்கு. இப்போ நாங்கள் நாளைக்கு கிளம்புறோம். இது மூலமாக நியூஸ் 8 மூலமாக தெரிஞ்சுக்கிறதுனா, சபரிமலை யாத்திரை நாங்கள் நாளை மேற்கொள்கிறோம் ஐயப்பன் அனுகிரகத்தால். நாளை மறுநாள் 16ஆம் தேதி மாலை எங்களது பக்தி ஐயப்பனுடைய இசை நிகழ்ச்சி சபரிமலையிலே நடைபெற இருக்கிறது. ஐயப்பனுக்காக அந்த இசை அஞ்சலியை நாங்கள் வீரமணி சுவாமியின் நினைவாக ஆண்டுதோறும் நடத்தி வருகிறோம். வீரமணி சுவாமியின் நினைவாக அவருக்கு அந்த இசை அஞ்சலியை 16ஆம் தேதி மாலை நாங்கள் சபரிமலையில் நாங்கள் இசை நிகழ்ச்சி நடத்த இருக்கிறோம். பக்தி இசை நிகழ்ச்சி ஐயப்பனுக்காக. ஏன்னா அங்கே தான் நாங்கள் சைன் ஆஃப் பண்ணுவோம். இந்த சீசன் வந்து ஆரம்பித்து கடைசியில் சபரிமலையில் வந்து நிறைவடையும். அது பக்தர்கள் எல்லோரும் நீங்கள் வாங்க, எங்களோட பாடுங்க, ஐயப்பன் அருளை பெறுங்க என்பதை நியூஸ் 18 வாயிலாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த ஆபரணம் அணிவிக்கப்பட்டு மகர ஜோதி தரிசனம் நடந்த பிறகு என்ன நடைமுறை இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து திருப்பி நாங்கள் அந்த சபரிமலைக்கு பயணிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நாளைக்கு அந்த நடை வந்து இப்போ இது இன்னைக்கு ஜோதி முடியுது பார்த்தீங்களா, நாளைக்குலேருந்து படி பூஜை ஸ்டார்ட் ஆகும். திருப்பி படி பூஜை நடக்கும். படி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான, இன்னும் 2040 வரைக்கும் ஃபுல்லு படி பூஜை. நீங்கள் படி பூஜை நடத்த உங்களுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 2040 வரைக்கும் ஃபுல்லு இப்போ படி பூஜை. அவ்வளோ பேர் புக் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம். இந்த ஜோதி முடிஞ்ச உடனே என்ன ஆகுனா, மாளிகைபுரத்தம்மா யானையை வச்சு ரெடியாக இருப்பாள். போய் கீழே போய் பார்த்துட்டு வரத்துக்கு சரங்குத்தி ஏதாவது இருக்கா, கன்னிசாமி யாராவது குத்தி, கன்னிசாமி வந்திருக்கானா பார்த்துட்டு ஏமாற்றமாக திரும்பி வந்தா யானை வரும் பாருங்க, ரொம்ப அழகாக மாளிகைபுரத்தம்மா இறங்கி போய் பார்த்துட்டு அது வர காட்சியில் அந்த கண்கொள்ளா காட்சி. அது வந்தவொடனே தான் நடையை சாத்துவாங்க. இந்த வர 3 நாள் எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 11:30 மணி ஆகிடும் ஐயப்பன் நட சாத்தும். மகர ஜோதி உற்சவங்கிறதுக்கு இனிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஒரு 4 நாள் நடக்கும். டெய்லி பூஜைகள், விசேஷ பூஜை, உஷத்கால பூஜை, கலபாபிஷேகம் பண்ணுவாங்க. நெய் அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி தங்க குடத்தில் நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. பெட்டி வந்தது இல்லையா, அந்த தங்க குடத்தில் நெய் அபிஷேகம் பண்ணி இடையிடையே நெய் அபிஷேகம் தான் தொடர்ந்து ஐயப்பன் நெய்லேயே ஊறின்னு இருப்பார். இடையிடையே இந்த மாதிரி முக்கியமான அபிஷேகங்கள், மத்தியானம் அபிஷேகம் நடக்கும். அப்புறம் இரவு மத்தியானம் வரைக்கும் தான் நெய் அபிஷேகம். மத்தியானத்துக்கு அப்புறம் நெய் அபிஷேகம் கிடையாது. நெய் அபிஷேக காட்சி காணும்னா நம்ம மத்தியானத்துக்குள்ள நம்ம சன்னதியை அடைந்து நெய் அபிஷேகம் காணும். அது என்ன காரணம்? அது நியதியா அப்படி. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பாவம், நான் பார்த்துருக்கேன். சில பேர் வந்து 18ஆம் தேதி கிளம்புவாங்க சபரிமலைக்கு, 19 நெய் அபிஷேகம் பண்ணிக்கலாம். 19ஆம் தேதி அன்றைக்கி நெய் அபிஷேகம் 1 hour தான் நடக்கும். காலையில் 8 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நித்திய பூஜைகள் முடிஞ்சு 20ஆம் தேதி நடைய சாத்துருவாங்க. 20ஆம் தேதி நெய் அபிஷேகம் கிடையாது. ஸோ சாய்மார்கள் வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பாவம் நெய் அபிஷேகம் பண்ண முடியாமல் அந்த தொட்டியில் கொண்டு போயிடுவாங்க நெய்யை. நம்மளுடைய நெய் ஐயப்பனின் மேனியை தொட வேண்டும், அதுதான் நமக்கு டார்கெட். நமக்கு அதுதான் அட் த எண்ட் ஆஃப் த டே கன்க்ளூஷன் என்னென்னா, நம்மளுடைய நெய், அந்த விரதம் இருந்து போகிற நெய் வந்து ஐயப்பன் மேனியில் அது சாற்றி அது நம்ம பிரசாதமாக வரணும். அதனால் சாய்மார்கள் எல்லாம் வந்து மறக்காமல் சபரிமலையில் நெய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா, படி அபிஷேகம் 19ஆம் தேதி ரிஸ்க் எடுத்து வரக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க, சாமி 19 வரைக்கும் நெய் அபிஷேகம், 19 வரைக்கும் நெய் அபிஷேகம். 19ஆம் தேதி நெய் அபிஷேகம் இருக்குது, அப்புறம் நெய்யை ஆவாகனம் பண்ண மாட்டாங்க. நெய்யை நீங்கள் தோணியில் தான் கொண்டுட்டு வரணும். ஆமாம். அது தோணியில் கொண்டுறது எதுக்கு நம்ம நெய் எடுத்து போகணும் சொல்லுங்கள்? அது வந்து உசிதம் கிடையாது. ஆகவே சாய்மார்கள் எல்லாரும் அந்த 18ஆம் தேதிக்குள்ளே நெய் அபிஷேக யாத்திரையை முடிச்சிடணும். நெய் அபிஷேகம் பண்ணணும்னா 18க்குள்ளே ஐயப்பனை போய் பார்த்துக்கணும். அப்போ தான், ஏன்னா இந்த மகர விளக்கு வந்து ஐயப்பனுக்கு ஏன் அந்த நெய் கூட பார்த்தீங்கன்னா தவச்சூடு, அது தவம் பண்ணி 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 அந்த மேனி வந்து நெய்யை போட்டு தான் வந்து அதை அப்படியே குளிர்விப்பாங்க அழகாக. அதனால தான் ஐயப்பனுக்கு வந்து 2வது நெய் போல் உருகும் அந்த மனது இருக்குது பாருங்கள், நேரில் வருவான் நிறைய தருவான்ற மாதிரி அந்த நெய்க்கு தான் ஐயப்பன்
நெய்யே வந்து ஆத்ம சமர்ப்பணம் தான் சொல்கிறேன். தேங்காய் திரும்ப திரும்ப நம்ம நெய்யை பத்தி பேசுறதுனால அந்த எங்கே மணக்குது அப்படிங்கறது வந்து கண்டிப்பா மனசுக்கு நிச்சயமா வந்து போகுது. அதனால ஒரு 2 வரி அந்த ஆபரண சாத்தல் நிச்சயமா. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே சரணம். மணக்குது சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன வீரமணிகண்டன் மேனியிலே நெய்யும் மணக்குது, திருநீரும் மணக்குது, பன்னீரும் மணக்குது, திருநீரும் மணக்குது, பன்னீரும் மணக்குது, அந்த ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருளும் மணக்குது, ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சரணமையப்பா. ஐயப்பா